உங்க மனைவி இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடுறாங்க. கேவலமாக செல்லும் மகாராஷ்டிர தேர்தல் பிரச்சாரம். மோசமான முன்னுதாரணத்தை மகாராஷ்டிர அரசியல் ஏற்படுத்தி விடுமோ என்ற பயம் அதிகமாக இருக்கு. இந்தியாவின் பொருளாதார தலைநகரை கைப்பற்ற வேண்டும் என்ற வெறி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஏற்பட்டு விட்டதோ என்றுதான் என தோன்றுகிறது. பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிகளுக்கு இது ஒரு கௌரவ பிரச்சனையாகவே மாறிப்போய்விட்டது. அரசியலில் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுவது எல்லாம் சாதாரணம்தான். ஆனா அந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் விமர்சனங்களின் தரம் என்ன என்பதில் ஒரு வரையறை கொண்டு வர வேண்டும். பொதுவாகவே வெவ்வேறு கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் கொண்ட கட்சிகள் எல்லாம் கூட்டணி வைக்கும் போது கூட்டணி தர்மம் என்ற ஒரு காரணத்திற்காக சில பல விஷயங்களை பொறுத்துக் கொள்வாங்க. ஆனால் நடந்து கொண்டிருக்கும் அரசியலை பார்த்தால் இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் தான் இருக்கின்றனவா, இல்லை ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டிருக்காங்களா என்ற அளவுக்கு புரியாத குழப்பங்கள் பல இருக்கு. ஆளும் பாஜக கூட்டணியிலும் சரி, எதிர்கட்சி கூட்டணியிலும் சரி, ஏதாவது ஒரு கட்சி ஒரு விவகாரமான கருத்தை குற்றஞ்சாட்டி முன்வைக்கிறாங்க. உடனடியா அடித்து பிடித்து எதிர்கட்சி அந்த குற்றச்சாட்டை மறுக்கிறாங்க. இல்லைனா அதற்கு எதிர்வினையை ஆற்றுறாங்க. உடனே இந்த குற்றம் சாட்டப்பட்ட கட்சி அதற்கு பதிலடி கொடுக்க தயாராகிறாங்க. இது ஒரு வாடிக்கையாகவே போய்விட்டது என்றுதான் சொல்லணும். மிக முக்கியமான மாநிலம் என்பதால் மற்ற மாநில முதல்வர்கள் எல்லாம் இங்கு வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அடுத்த பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார் என்று நம்பப்படும் யோகி ஆதித்யநாத் அவர்களும் தன்னுடைய ஆக்ரோஷமான பிரச்சாரத்தை மகாராஷ்டிராவில் மேற்கொண்டிருக்கிறார். பாத்தேங்கே தோ காட்டேங்கே, அதாவது பிரிந்து கிடந்தால் விழுந்து விடுவோம் என்ற அவருடைய முழக்கம் மிகப்பெரிய சர்ச்சையானது. இந்துக்களின் வாக்குகள் ஒன்றிணையாவிட்டால் நாம் விழுந்து விடுவோம் என்ற ரீதியில் அவர் பேசுகிறார் என்றும், முழுக்க முழுக்க மத ரீதியாக மகாராஷ்டிரா தேர்தலை அணுக முற்படுகிறார் யோகி என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியே உடனடியாக இந்த முழக்கத்தை எதிர்த்தது. அந்த கொள்கைக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கும் எந்தவிதமான உடன்பாடும் இல்லை என்று கூறியிருக்கிறார் அஜித் பவார். சரி, கூட்டணி கட்சியில தான் பிரச்சனை வருகிறது என்று நினைத்தால் இப்போது பாஜகவுக்கு உள்ளேயே பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. காங்கிரஸில் இருந்து பாஜகவில் இணைந்த முன்னாள் முதல்வர் அசோக் சௌஹான் அவர்கள் இந்த முழக்கத்தை எதிர்த்து பேசியிருக்கார். இந்த முழக்கம் வட இந்தியாவில் வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் மகாராஷ்டிரா மற்றும் இதர தென் மாநிலங்களில் எடுபட வாய்ப்பே இல்லை என்று சொல்லியிருக்காரு. இது பாஜகவுக்கு உள்ளேயே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கருதப்படுது. அதுவும் வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் இது போன்ற தேவையில்லாத சர்ச்சைகள் பாஜகவின் வெற்றி வாய்ப்பையே பதம் பார்க்கும் நிலைக்கு தள்ளப்படலாம். சரி, இது பாஜகவுக்கு மட்டும்தானே பிரச்சனை என்று காங்கிரஸ் ஆவது உஷாராக இருக்காங்களா? அவங்களும் தங்க பங்குக்கு எதையாவது பேசி மக்கள் மத்தியில் தங்கள் இமேஜையும் சேர்த்தே தான் கெடுத்துக்கிறாங்க. சமீபத்தில் மகாராஷ்டிராவில் நடக்கும் தேர்தலை ஒரு தர்ம யுத்தம் என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார் பாஜக தலைவரும் மகாராஷ்டிராவின் துணை முதல்வருமான தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள். இது குறித்து விமர்சனம் செய்த காங்கிரஸ் தலைவர் கண்ணையா குமார் அவர்கள், தர்ம யுத்தம் என்று இந்த தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க, ஆனா மக்களை போராட சொல்றாங்க. ஆனால் இவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய கல்லூரிகளில் படிக்கிறாங்க. இவர்களுடைய மனைவிகள் இன்ஸ்டாகிராமில் ரீல் செய்து கொண்டிருப்பார்கள் என்ற ரீதியில் முகம் சுழிக்கும் வகையில் பேசியுள்ளார். பாஜகவை விமர்சிக்க வேண்டும் என்றால் எப்படி வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். இப்படி தரம் தாழ்ந்து தரக்குறைவாக விமர்சிப்பதெல்லாம் எந்த அடிப்படை அரசியல் நாகரிகம் என்றே புரியல. குறைந்தபட்சம் மக்கள் நம்முடைய பேச்சை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் இருந்தால் இப்படியெல்லாம் பேசுவாங்களா என்ன? நடந்து கொண்டிருக்கும் மகாராஷ்டிர தேர்தல் கடந்த 5 ஆண்டுகளில் மாறி மாறி ஆட்சி செய்த ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் அவர்களுடைய திட்டங்களை பார்த்து மக்கள் வாக்களிப்பாங்களா, இல்லை சமீபத்திய வெறுப்பு பேச்சில் யார் சிறந்தவர் என்று முடிவெடுக்கும் விதமாக வாக்களிப்பாங்களா என்ற குழப்பம்தான் ஏற்பட்டுள்ளது. மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தேர்தலை சந்திக்கிறார்களா, இல்லை தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக தேர்தலை சந்திக்கிறாங்களா? ஒண்ணுமே புரியல. பொறுத்திருந்து பார்ப்போம்.